அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 16/3/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மறைமுகமான சோதனைகளுக்கு தயாராயிருங்க. அதாவது என்ன மாதிரியான பிரச்சனை வரும், எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஏன்னா நேரடியாக எதுக்கிறதையும் நேரடியாக வர பிரச்சனைகளையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அந்த பிரச்சனை யாருக்கிட்டேருந்து வருதுன்னு தெரியாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்களால பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அபய வரதாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பக்தியோடு இருப்பவர்களுக்கு, இறை பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. முடிந்தால் இன்றைய தினம் தேவார வாத்திய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குங்க. உங்களுக்கு அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நற்பலன்களையும் நற்கதியையும் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. ஆக உங்களுக்கு உதவிகள், அதுவும் எப்படி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழகின நண்பர்கள், இப்போ அவங்களெல்லாம் விட்டு நான் விலகி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மாதிரியான நண்பர்களிடமிருந்தும் உங்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீளம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் துணைவியான தாய் பார்வதியாரை வழிபட இன்றைய தினம் சிறப்பு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தோம். அதே மாதிரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கிருஷ்ணா கண்ணா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆஞ்சநேயருக்கு வெங்காயம் கலக்காம சாம்பார் சாதம் செய்து ஆஞ்சநேயருக்கு நிவேதனம் படைத்து அதை நீங்கள் ஏழை எளியோருக்கோ பக்தர்களுக்கோ அன்னதானமாய் கொடுக்க உங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத உதவிகளும் நன்மைகளும் வந்து சேரும் நாளாய் அமைத்து தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உடைய நாளாய் அமையுது. எதிர்பார்ப்பு உடைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, வழக்குகள் போராட்டங்கள், நீங்கள் அடுத்து உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம், உங்களை நிரூபிக்க வேண்டிய இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நாளாய் உள்ளது. ஆக வழக்குகள் ஏதேனும் இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம். உங்களோட முயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாளாய் உள்ளது.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 2. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகா மிருத்யுஞ்சயாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தீவிர பாவ விமோச்சனத்திற்கு இன்றையிலிருந்து 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து வர நன்மை உண்டாகும். குமார், நான் நல்லா இருக்கேன்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களை இன்றைய தினம் போட்டிகளில் வெற்றி கிட்டும் நாளாய் உள்ளது. அது தொழில் ரீதியான போட்டியாக இருக்கலாம், எந்த போட்டியாக வேணும்னா இருக்கலாம். இன்றைய தினம் போட்டிகளில் நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 8:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மா. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பசுபதிநாதா போற்றி. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சூரிய ஹோரையில் சந்திர ஹோரையில் நீங்கள் பித்ருக்களை, உங்களது முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான செய்திகள் வந்து சேரும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்று உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 1. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வானுலக தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு மற்றும் யமன். இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தோம். அதே மாதிரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் ராஜராஜேஸ்வரி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு இன்றைய தினம் சுக்கிர ஹோரையில் பூஜை செய்து வர உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். யாசி சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது ஜோதிடம், இந்த யோகா இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மதம் சார்ந்தது இல்லை. ஏன்னா நல்லா பாருங்க, 9 கோள்கள் பேர் சொல்லுவாங்க, 12 ராசிகள் பேர் சொல்லுவாங்க, 27 நட்சத்திரங்கள் பேர் சொல்லுவாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே வானத்தில் உள்ள 9 கோள்கள் பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும்
கடவுள் பேர் இல்லை. இந்த கடவுள் பேர், பரிகாரம், இது எல்லாம் பார்த்தோம்னாக்கா பிற்காலத்தில் போக போக ஒரு ஜாதகத்தில் ஒரு கெடுதல் இருக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாததால் கடவுள் வழிபாட்டை உள்ளே கொண்டு வந்தது தானே தவிர, இந்த ஜோதிட முறைங்கிறது சொல்லப்போனால் வானசாஸ்திரத்தின் ஒரு அங்கமாக இருந்தது தான். அதனால் இது அனைவருக்குமான கலை. அப்புறம் ஏன் இஸ்லாத், கிறித்துவம் மற்றும் ஜுடிஷியம் மாதிரியான மதங்களில் இந்த ஜோதிட முறையை மறுக்கவோ அல்லது எதிர்க்கவோ செஞ்சாங்க அப்படின்னாக்கா, இங்கே இந்து முறையிலையும் இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நிறைய போலியான பிரசன கர்த்தாக்கள், நிறைய போலியான ஆருடங்கள், நிறைய போலியான எதிர்கால கணிப்புகள் வர்றதால அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய இழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால் இதை யாரும் நம்பாதீங்க. ஏன்னா இதில் யார் சரியானவங்க, யார் தப்பானவங்க, யார் நம்ப தகுந்தவங்க, யார் நம்பக்கூடாதவங்க அப்படின்னு தெரியாததால் இதை யாருமே கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தடை செஞ்சாங்க. அதனால் இது இவங்க தான் பார்க்கணும், இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூழல் எதுவும் இல்லை. நம்ம ராசி பலனை கன்டினியூ பண்ணுவோம். நன்றி. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயாரின் ஆசிகள் பலிக்கக்கூடும் நாளாய் உள்ளது. அதனால் கன்னிராசி அன்பர்களான நீங்கள் உங்களது தாயாரிடம் ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் பெற உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பாய் அமையும். அதனால் உங்களோட தாயார்கிட்ட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் வாங்குங்க, அது உங்களுக்கு சரியாக இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 12. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமா. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய ஐயப்பா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தி உணர்வுடன் பகலெல்லாம் கடவுளை நினைத்து வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா இன்றைய தினம் முடிக்கணும்னா கூட உங்களால் உங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வெளியில் வர முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஏதேனும் ஒரு தேவார பாடல் பாட உங்களுக்கு சிறப்பாய் அமையும். நமச்சிவாய வாய்மையால் உரைத்தவர்க்கு நலமே அப்படின்ட்டு சொல்லுவதும் உங்களுக்கு சிறப்பு. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பதி சென்று திருவேங்கடபதியை வழிபட உங்களுக்கு இன்றைய தினத்திற்கான முடிவுகள் யாவும் சாதகமாய் அமையும். யாசி சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு கிளியராக புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுங்களா?
அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருமண பேச்சுகள் சுமூகமாக நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. அதனால் திருமண தடைகள் உள்ளவங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தடைகள் எல்லாம் விலகி நன்மையும் நல்ல செய்திகளும் வந்தமைய வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு, உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐயப்பாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருங்காலி அம்மனை வழிபட, கோவிலில் விளக்கேற்றி வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களை, இன்றைய தினம் சொத்து பிரச்சனைகள் தீர்வு உண்டாகும் நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாகாளி. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அரோகரா. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சூரியனின் அஷ்டோத்திரம் இன்றைய தினம் பாட உங்களது பேரும் புகழும் நல்லபடி ஓங்கி உயர்ந்து நிற்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் I don't know my zodiac sign is உங்களுடைய பிறந்த தேதியும் பிறந்த நேரமும் பிறந்த இடமும் இந்த மூணும் சொன்னாக்கா என்னால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு தர முடியும். ஒருவேளை உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்னோட இங்கே ஷேர் பண்ண வேண்டாம், தனிப்பட்ட முறையில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சொன்னீங்களாக்கா நான் உங்களோட முழு ஜாதகத்தையும் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த வழக்கு விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீங்கள் சட்டநாதர் கோயிலுக்கு வேண்டுதல் வைக்க இன்றைய தினம் கரெக்டாக இருக்கும். இன்றைய மகர ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் முருகன், உச்சரிக்க வேண்டிய மந்திரம் விக்னேஸ்வரா நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், இன்றைய தினம் சிறிய அளவிலான ஒரு 10 நிமிடமாவது மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யாசி சார், நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. அந்த என்னோட கால் பண்ணுறக்கூடிய என்னோட காண்டாக்ட் நம்பரும் அதே தான்.
நீங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கால் பண்ணியோ கேட்கலாம். என்னுடைய நம்பர் 6369723497. அதாவது 63 69 72 34 97. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகம் ஒரு பக்கம் வேணுமா இல்லை முழு ஜாதகத்தை பிடிஎஃபாக அனுப்பணுமா நான் அனுப்பி வைக்கிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணம் கிடைக்கும், ஆனால் அதை சேமிக்க முடியாது. வீண் செலவுகளாகவும் வீண் விரயங்களாகவும் போய் முடியும். அதனால் இன்றைய தினம் நீங்கள் பண வரவு பண சேர்க்கை இதை கட்டுப்படுத்த என்ன வழின்ட்டு பாருங்கள். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பஞ்சபூத தேவதைகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களை வெளிப்பட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ ஹயக்ரீவா. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் சமய வெறுப்பு இல்லாமல் அனைத்து மத அன்பர்களோடும் சேர்ந்து உலக ஒற்றுமைக்காக வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் வாகனத்தில் புது செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐயனே சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனும் கடவுளுக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலை இன்றைய தினம் தவறாமல் நிறைவேற்றி கொடுக்க உங்களுக்கு நன்மை உண்டாகும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.